ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சோப் மேக்கிங் வீடியோ. இன்றைக்கி நம்ம கோல்ட் ப்ராசஸில் மஞ்சிஸ்டா சோப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மஞ்சிஸ்டா வச்சு ஃபேஷியல் பாம் ஒன்று மேக் பண்ணி அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அது இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம மஞ்சிஸ்டா பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இது நம்மளோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், லைட்டன் பண்ணும், பிக்மெண்டேஷன்ஸை குறைக்கும், ஆக்னியை குறைக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ள மஞ்சிஸ்டா வச்சு இன்றைக்கி நம்ம கோல்ட் ப்ராசஸில் சோப் மேக் பண்ண போகிறோம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன். கிளியர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். கோகனட் ஆயில் 150 கிராம், பாம் ஆயில் 100 கிராம், சன்ஃப்ளவர் ஆயில் 100 கிராம், ரைஸ் பிராண்ட் ஆயில் 125 கிராம், கேஸ்ட் ஆயில் 25 கிராம், காஸ்டிக் சோடா 171 கிராம், வாட்டர் 140 கிராம், மஞ்சிஸ்டா 12 கிராம்ஸ். இப்போ இதில் இருக்கிற ஆயில்ஸ் எல்லாமே நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லா ஆயில்ஸும் ஒரே பீக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சிஸ்டா பவுடர் அது 12 கிராம்ஸ்க்கு அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வாட்டரையும் காஸ்டிக் சோடாவையும் மிக்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுருக்கேன். 71 கிராம் காஸ்டிக் சோடாவுக்கு 140 கிராம் நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு வர எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி இது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு நம்ம நிறைய வீடியோஸில் போட்டனால இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இது இன்னும் புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் பழைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காஸ்டிக் சோடாவும் வாட்டர் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு அதுலேயும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க பீக்கரை ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணி ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் பண்ணணும். அதே மாதிரி க்ளவுஸு, மாஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கணும். காஸ்டிக் சோடா கலக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் போட்டே இருக்கணும். அதே மாதிரி க்ளவுஸ் என்கிட்ட நம்ம சோப் முடிக்கிற அளவு வரைக்கும் நம்ம கையில் க்ளவுஸ் இருக்கணும். காஸ்டிக் சோடா ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஸோ அதை நீங்கள் சேஃபாக பயன்படுத்துங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது 1/2 kg சோப் தான் செய்ய போகிறோம். மஞ்சிஸ்டா சோப் 1/2 kg. அதுக்கான மெஷர்மெண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். நான் எப்படி சொல்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் சோப்பு பர்ஃபெக்டாக வரும். நல்லா ஸ்பேச்சுலா வச்சு ஆயில்ஸ் எல்லாமே வைப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம பவுடர் மஞ்சிஸ்டா பவுடர் இதில் ஆட் பண்ண போகிறோம். பவுடர் எப்பயுமே ஆயிலில் தான் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் மஞ்சிஸ்டா 12 கிராம் மஞ்சிஸ்டா பவுடரை இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சிஸ்டாவை நம்ம ரெகுலராக பயன்படுத்தும் போது நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக ஆகுதும், நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் குறையுது நீங்கள் பார்க்கலாம். இதை சோப்பாக தான் பயன்படுத்தணும்னு இல்லை, நீங்கள் இந்த பவுடரை ஃபேஸ் பேக்காக பயன்படுத்துங்க. வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது கூட இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சீக்கிரமாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ இந்த பவுடர்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணும்போது அது ஈவனாக பிளெண்ட் ஆயிரும். இப்போ நான் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம ஆயிலோட மஞ்சிஸ்டா நல்லாவே பிளெண்ட் ஆயிரும். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம லை சொல்யூஷன் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த லை சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது ஃபில்ட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணணும். டைரெக்டாக ஆயிலோட ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி தான் ஆட் பண்ணணும். நம்ம கரையாத காஸ்டிக் சோடாஸ் ஏதாவது இருந்தால் இதிலே வந்துடும். அது டைரெக்டாக ஆயிலில் போயிடுச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும். நம்ம எப்படி தான் 40 days க்யூரி வச்சாலுமே அந்த காஸ்டிக் சோடா கரையாது, சோப்பில் அப்படியே தங்கிடும். இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் இரிட்டேஷன் ஆகும், ரெட்னஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலா வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எலக்ட்ரிக்கல் பிளெண்ட் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஒரு இட்லி மாவு பதம் வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியாக பிளெண்ட் பண்ணிட வேண்டாம். அதுக்கப்புறம் மோல்டில் ஊற்றுறதுக்கு கஷ்டமாக ஆயிரும். ட்ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி எடுக்கும் போது ஒரு கோடு மாதிரி விழுகும். அந்த டைமில் நம்ம கரெக்டாக இருக்கும்.
இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எசென்ஷியல் ஆயில், ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து எந்த எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணல, ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து லாவெண்டர் ஃப்ரீக்ரன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து ஸ்பேச்சுலாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம வந்து சப்பானிகேஷன் ஆகணும். அப்போ தான் நம்ம சோப் பர்ஃபெக்டாக வரும். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் வச்சு ரொம்ப பிளெண்ட் பண்ணிட்டிங்கன்னா மோல்டில் ஊற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நம்ம ட்ரேஸ் கரெக்டாக வந்தக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில், ஃப்ரீக்ரன்ஸ் ஆயிலெலாம் ஆட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாலே மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. சோப் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து மோல்டுக்கு மாற்றிக்கலாம். மோல்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஐபி வச்சு ஸ்ப்ரே பண்ணி ஸ்டெரைலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேட்டரை வந்து மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஐபி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. கரெக்டான ட்ரேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து மோல்டில் போப் பண்ணி அது சீக்கிரமாகவும் நமக்கு ட்ரை ஆயிரும். ஒரு 24 to 48 ஹார்ஸில் ட்ரை ஆயிரும். இப்போ நான் எல்லா மோல்டுக்கும் போப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எல்லா மோல்டுக்கும் போப் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கன்னா கீழே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் வந்து ஐபி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரப்பிங் ஆல்கஹால் அதை வந்து மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது அப்படியே நீங்கள் வந்து ஒரு 24 to 48 ஹார்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 24 ஹார்ஸ் ஆயிடுச்சு. இப்போவே என்னோடய சோப் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வந்து மோல்ட்லேருந்து எடுத்து காட்டுறேன். பார்த்திங்கன்னா மோல்ட்லேருந்து நல்லா பக்காவாக சூப்பராக வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தால் இன்னும் ஒரு 1 டே விட்டுட்டு எடுங்க. கரெக்டாக இருக்கும். ஒரு 48 ஹார்ஸ் கூட நம்ம விடலாம். 2 டேஸ் கூட விட்டு நீங்கள் வந்து அன்மோல்ட் பண்ணலாம். நமக்கு வந்து 1 டேலேயே வந்து நல்லாவே வந்து செட் ஆயிடுச்சு. நீங்கள் கரெக்டாக வந்து ஆயிலு, வாட்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சோப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை நான் மோல்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு காட்டுறேன். நமக்கு ஒரு 750 கிராம் அளவுக்கு சோப்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம ஆட் பண்ண 500 கிராம் ஆயிலுக்கு நமக்கு 750 கிராம் அளவுக்கு கிடச்சிருக்கு. இந்த சோப்பை நம்ம உடனே யூஸ் பண்ணிட முடியாது. இது அப்படியே நீங்கள் வந்து க்யூரிக்காக 40 டேஸ் கண்டிப்பாக வந்து 40 டேஸ் வச்சுட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் செய்கிற டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் அப்படியே ஒரு நோட்டில் எழுதி அதுக்கு மேலே நீங்கள் எந்த டேட்டில் செஞ்சீங்கன்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 40 டேஸ் ஆனதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து எல்லா டைப் யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.